வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய லோகு கிரைம்ஸ். நான் உங்களுடைய லோகநாதன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சம்பவம் நம்ம மனசையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம். காதலிச்சு கல்யாணம் செஞ்ச கணவரையே ஒரு மனைவி கொடூரமா கொலை செய்ய முடியுமா? அதுவும் எதுக்காக? வாங்க முழுசா பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் கந்தநேரி பக்கத்துல இருக்கிற ஒரு அமைதியான தோப்பு. போன 7ஆம் தேதி காலையில அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. தலையில பலத்த காயங்களோட ரத்த வெள்ளத்துல ஒரு இளைஞரோட உடல் அனாதையாவும் கிடக்கு. பதறி போன மக்கள் போலீசாருக்கும் தகவல் கொடுக்க பள்ளி கொண்ட போலீஸ் பாட்டுக்கும் வராங்க. இறந்து கிடந்தவர் யாருன்னு விசாரிச்சப்பதான் தெரிய வருது. அவர் பேர் தேவேந்திரன், 35 வயதாகுதுன்னு. இவர் ஒரு கட்டுமான தொழிலாளி என்பதும் தெரிய வந்திருக்கு. போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தேவேந்திரனுக்கு அவரோட மனைவி கலைவாணிக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்ததாகவும், அதனால 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வந்ததாகவும் தெரிய வருது. போலீஸ் கலைவாணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த வழக்கோட முதல் திருப்பமும் ஆரம்பமாகுது. போலீஸ் கலைவாணியை சந்துவாச்சாரி பக்கத்துல இருக்கிற பெருமுகை பகுதியில கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க மட்டும் தனியா இல்ல. அவங்க கூட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரும் இருந்திருக்காரு. விசாரணையில அந்த இளைஞரோட பேரு அருண்குமார், ராணிப்பேட்டையை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. கலைவாணியும் அருண்குமாரும் ஒரு ஷூ கம்பெனில ஒன்னாவும் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. அங்க ஆரம்பிச்ச நட்பு எல்லை மீறியும் போயிருக்கு. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். அவங்க 2 பேருக்கும் இடையில திருமணத்தை மீறிய ஒரு உறவும் இருந்திருக்கு. இந்த விஷயம் ஒரு நாள் கணவன் தேவேந்திரனுக்கும் தெரிய வர அவர் மனைவியை கண்டிச்சிருக்காரு. குடும்பத்தை காப்பாற்றணும், மனைவியையும் திருத்தணும்னு ஆசைப்பட்டு அவங்க இருந்த ஊரை விட்டுட்டு பெருமுகை பகுதிக்கும் வீட்டை மாற்றி வந்திருக்காங்க. ஆனா கலைவாணி திருந்தவே இல்லை. கணவன் வேலைக்காக வெளியூர் சென்ற நேரத்துல ஆண் நண்பர் அருண்குமாரை வீட்டுக்கே வரவழைத்து இருவரும் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் மனசை நொந்து போய் மனைவியை பிரிஞ்சு அவருடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டாரு. ஆனா பெத்த பிள்ளைகளை பாக்குறதுக்காக அடிக்கடி அங்க வந்தும் போயிருக்காரு. இப்பதான் இந்த கதையோட உச்சகட்ட திருப்பமும் ஆரம்பமாகுது. கணவன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போறது தன்னுடைய கள்ளக்காதலான தகாத உறவுக்கு இடையூறாக இருக்குன்னு கலைவாணி கோபப்பட்டிருக்காங்க. தன்னுடைய ஆசைக்கு தடையாக இருக்கிற கணவனை தீர்த்து கட்ட முடிவும் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய ஆண் நண்பர் அருண்குமாரோட சேர்ந்து ஒரு கொடூரமான திட்டத்தையும் அப்பதான் போடுறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராத்திரி பிள்ளைகளை பார்த்துட்டு திரும்பி போன தேவேந்திரனை 2 பேருமே பின்தொடர்ந்தும் போறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவரை வழிமறிச்சு கொடூரமாகவும் தாக்கி தலையில அடிச்சு கொலை செய்துவிட்டு உடலை தோப்புல வீசிட்டு 2 பேருமே தப்பியும் போயிருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கலைவாணியையும் அவரோட ஆண் நண்பர் அருண்குமாரையும் கைது செஞ்சு வேலூர் சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஒரு நிமிஷ ஆசைக்காக, தகாத உறவுக்காகவும் பிள்ளைகளை பற்றி கூட யோசிக்காம காதலிச்சு கல்யாணம் செஞ்ச கணவரையே கொடூரமா கொலை செஞ்ச இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன்.